திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் திருநாளான இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து சீர்வரிசையாக வந்த கிளிமாலையை அணிந்தபடி மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினார். விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் நடந்த பாஸ் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 334வது திருவிழாவில் 96 கிராம மக்கள் கலந்து கொண்டு மலர்கள் மற்றும் தென்னங்கீற்றுகளால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில் இயேசுவின் உருவச்சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு பின் 54 மாட்டு வண்டிகளில் நகரத்தார் மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். காரைக்குடி, சிவகங்கை, கீழசீவல்படி, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சித்திரை வழிபாட்டிற்காக நகரத்தார் மக்கள் வைத்தீஸ்வரன் கோயில் வந்திருந்தனர். வழிபாடு முடிந்து 54 மாட்டு வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுக்க அவர்கள் திரும்பிச் சென்ற காட்சி 40 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை நினைவூட்டுவதாக இருந்தது. குடியரசு துணைத் தலைவர் தெப்பக்காடு வளர்ப்பு முகாமில் செல்வதை முன்னிட்டு இன்று மதியம் 12 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உதகை வந்த குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பார்வையிட உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதியம் 12 மணி வரை சஃபாரி வாகனங்கள் இயக்கப்படாது எனவும் மதியம் 2 மணிக்கு மேல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி எனவும் வனத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிகாலையிலேயே கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்திய நிலையில் திடீரென பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் மக்கள் நிம்மதி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 2 நாட்களாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர், என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 2 நாட்களாகி மின்சாரம் வழங்கப்படாததால் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கழுகுமலை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். விரைந்து மின் விநியோகம் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். சங்கரன் கோவிலில் சூறைக்காற்றால் சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். வியாழக்கிழமை சூறைக்காற்று வீசிய நிலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மின்மாற்றிகள், மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததில் சங்கரன் கோவிலில் புளியம்பட்டி, கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சீரமைப்பு பணிகளில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே நேரிட்ட தீ விபத்தில் 9 குடிசை வீடுகள் சேதமடைந்தன. சென்னீர்குப்பம் ஊராட்சி வடக்கு காலனி பகுதியில் கூலி தொழிலாளர்கள் பலர் வசித்து வருகின்றனர். இங்கு வீடு ஒன்றில் பற்றிய தீ மளமளவென பிற குடிசைகளுக்கும் பரவியது. இருசக்கர வாகனங்கள், உடைமைகள், மாணவர்களின் புத்தகங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி, வீடுகளை இழந்தவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மதுரையில் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த கைதிகளால் நீதிபதி வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 25 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மதுரை முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பிரசாந்த், பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 பேருக்கு தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பை கேட்டு ஆத்திரமடைந்த சகோதரர்கள் இருவரும் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்து கூச்சல் எழுப்பியதுடன் நீதிமன்ற கண்ணாடிகளை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரகுமாருக்கு காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். சுழற்சி முறையில் நீதிபதியின் இல்லத்திற்கு 24 மணி நேரம் துப்பாக்கியுடன் கூடிய காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பட்டப்பகலில் சாலையை கடந்து சென்ற சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பண்ணாரி சோதனைச்சாவடி அருகில் சாலையை கடப்பதற்கு சிறுத்தை தயாராக இருப்பதை கண்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டனர். தண்ணீர் தேடி வெளியே வந்த சிறுத்தை சாலையை கடந்து வேகமாக அடர் வனத்திற்குள் சென்றது. கோடை காலம் என்பதால் இப்பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே வாகன ஓட்டிகள் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இப்பகுதியில் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.